ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இல்லைங்க. இங்கே ஒரு ஃப்ளக்கு மாதிரி கதவை வச்சு எடுக்கிறேன்னா ஃபோன் டப் கொடின்னு கீழே வீது, மறுபடியும் எடுத்து வைக்கிறேன்னா கீழே வீது, இப்படியே தான் போயின்னு இருக்கு. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணுறீங்க? ரம்ஜானுக்கு எடுத்த வீடியோவே இன்னும் அப்லோட் பண்ணலங்க. வேலை உண்மையுமே செம்ம வேலை. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிட்டேன். ரம்ஜான் முடிஞ்சிடுச்சு, வீட்டில் இருக்க வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். இப்போ ஓகேவாக இருக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படின்னா நமக்கு மதியம் ரெஸ்ட் கிடைக்கும், நைட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து படுத்துருவோம். இப்போது ஓகேவாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து ரம்ஜான் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து எங்கள் ஓனர் வீட்டில் கொஞ்சம் கிஃப்ட் கொடுத்தாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னா, இப்போது என்ன மாதிரி வந்து வெளிநாட்டில் வீட்டு வேலை செய்கிறாங்கல்ல, இவங்களாம் வந்து ரம்ஜான் ஆனால் வந்து கிஃப்ட் கொடுப்பாங்க. எந்த மாதிரினா, இப்போ வந்து ஒரு வீட்டில் ஒரு மாதிரி. ஒரு சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 20,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20,000 10,000 வந்து நம்மளுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. பாதி சம்பளம் கொடுக்குற மாதிரி கிஃப்டாக கொடுப்பாங்க ஒரு சில வீட்டில். ஒரு சில வீட்டில் கோல்டு, ரிங்கு, கம்மல், செயின் அந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சில வீட்டில் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ₹1 கூட கொடுக்க மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வீடு ஒரு மாதிரி. அதனால் என்னென்னா, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. நம்ம என்ன மாதிரி ஃபாரின் இருக்கவங்களாம் எங்கள் வீட்டில் இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னுட்டு. அதை வந்து நம்ம பார்க்குறவங்க ஓகே சந்தோஷப்பட்டுக்கணும். கொடுத்தாங்களா அப்படின்னு சந்தோஷப்படும். ஐயோ நம்மளாம் இவ்வளோ வேலை செய்கிறோம், நம்மளுக்குலாம் ₹1 கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்று அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ணிக்கூடாது. சரிங்களா? அது சொல்லணுன்றதுக்காக தான். இப்போ வந்து நம்ம வந்து வேலைக்கு வந்தோம், வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுக்குறாங்களா அதோட சரி, நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்ம சம்பளம் வருது, அதுதான். அதை தாண்டி மீதி எது கொடுத்தாலுமே அது எக்ஸ்ட்ரா தான். கொடுத்தா ஓகே, கொடுக்கலன்னா பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் எப்போவுமே இருப்பேன். நீங்களும் கண்டிப்பாக, அதாவது இந்த மாதிரி வீட்டு வேலை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், யாரும் யாரை பார்த்துமே ஃபீல் பண்ணிக்கூடாது. சரிங்களா? சரி, எனக்கு என்னென்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் போன வருஷமே வந்து எங்கள் ஓனர் வீட்டில் என்ன கொடுத்தாங்கன்ட்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இருங்க, பார்த்தீங்களா? ₹2 மாத்திரம் என்ன கொடுத்துருப்பாங்கன்ட்டு பார்க்கலாம். இருங்க, ஃபஸ்ட்டு இது வந்து சுடிதார் பீஸ். இது வந்து நல்லா கிராண்டாக இருக்குதுங்க உண்மையாலுமே. பார்த்தீங்களா? என்னன்னா, எப்பவுமே வந்து அவங்க ரம்ஜானுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி கொடுத்த அவங்க ட்ரெஸ்ஸை அதிகமாக நான் போடவே மாட்டேங்க. ஏன் தெரியுமா? அவங்க எடுத்து கொடுக்குறதுல எனக்கு அதிகமாக பத்தவே பத்தாது. நான் இருக்கிறது ஹைட்டு, வெயிட்டு. அவங்க எடுத்து கொடுக்குறது ஒரு சில டைம் தான் அந்த ட்ரெஸ் எனக்கு பத்துமே. நிறைய டைம் பத்தவே பத்தாது, கபோர்டில் தான் இருக்குது, போடவே மாட்டேன் நான். அதனாலேயே என்னன்னு தெரியல, நம்ம எடுத்து கொடுக்குற ட்ரெஸ் இப்போ போடவே மாட்டேங்கிறேன். அவங்களுக்கு எதுக்கு துணி எடுத்து கொடுக்குறதுன்னு நினச்சாங்களா, என்ன நினச்சாங்கன்னு தெரியல. இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரம்ஜான் வந்து பீஸாக கொடுத்துருக்காங்க. அது எங்கள் மேடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குதுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து சுடிதார் மாதிரி தைக்காமல் ஃபுல்லாக ப்ராக் மாதிரி தைச்சிட்டு போட்டால் நல்லா செம்மையாக இருக்கும், கிராண்டாக இருக்குது. சரிங்களா? கண்டிப்பாக இது தைக்கிறோம், ஒரு நாளைக்கு போடுறோம். பார்த்தீங்களா? என்னென்னா, இங்கே வந்து தைக்கிறது அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது. நம்ம ஊரில் தைச்சா நல்லாயிருக்கும். இந்த பீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு துணி பீஸ் கொடுத்தாங்கங்க. இது எப்படின்னா, ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் 3 கோடு மாதிரி போட்டு இந்த ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி முசுன்னு இருக்குதுங்க இந்த பீஸ். சரிங்களா? இது வந்து எவ்வளோ பெருசு இருக்குதுங்க. 2 டாப்பே வரும்பொழுது, சுடிதார் தைச்சா 2 டாப் ஒரு பேண்ட் வரும்பொழுது அவ்வளோ பெருசு இருக்குது இது. இதுவுமே நல்லா இருக்குது. இதுவுமே வந்து எங்கள் ஓனர் வந்து கொடுத்தாங்க, தைச்சி போட்டுக்க சொல்லி. இது 2 கொடுத்தாங்க. சரிங்களா? இந்த ஷாலுங்க வைக்கின்னு வருது. அப்புறம் இது வந்து சென்ட்டு பாட்டிலு. வெளிநாடுனாவே சென்ட்டு தான். ஆனால் இதில் எவ்வளோ பேர் சென்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? இருங்க, ஷால் போட்டு. ஷால் வந்து வைக்கின்னு வருது. சரிங்களா? குட்டியாக ஒரு சென்ட் பாட்டில். இது வந்து யார் கொடுத்தாங்கன்னா, எங்கள் மேடமுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு, +1 படிக்கிறாங்க. அவங்க வந்து கொடுத்தாங்க. குட்டியாக இருக்குதா? நான் எப்படி நல்லா இருக்குது. சரிங்களா? இதுவுமே கொடுத்தாங்க.
போன வாட்டி ட்ரெஸ் அதிகமாக சேரல, வேறு என்னவோ நானே மறந்துட்டேன். நிறைய காசு என்னவோ சேர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, சரியாக மறந்துட்டேன். அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து எங்கள் ஓனர் வீட்டில் கொடுத்ததுங்க. அதாவது எங்கள் மேடம் வந்து ரெண்டு ரெண்டு சுடிதார் பீஸ் கொடுத்தாங்க. எங்கள் மேடமோட பொண்ணு வந்து சென்ட் பட்டு கொடுத்தாங்க, சரிங்களா. அது இல்லாமல் இந்த காசு சேர்ந்துச்சுங்க, சரிங்களா. நான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கு அடுத்தது ஒரு வீடியோ கண்டிப்பாக என்ன போடலான்னு இருக்குன்னா, இந்த ஊர் காசு, அதாவது தனித்தனியாக சில்லற காசுலேருந்து லாஸ்ட்டு பெரிய எண்டு காசு வரைக்கும் இதெல்லாம் எவ்வளோ ரூபாய் நம்ம ஊருக்கு இங்கே டிஃப்ரெண்ட் வருது இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ வருது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லி வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதை வந்து நான் போடுறேன். ஏன்னா எவ்வளோ இந்த ஊருக்காக நம்ம ஊருக்கு எவ்வளோன்னு தெரியாது இல்லையா, உங்களுக்கு அது தெரிஞ்சுக்குவோங்க. அதுக்காக தான் கண்டிப்பாக அதை வந்து நான் வீடியோவாக போடுறேன். இது வந்து 10 ரூபாங்க. இது வந்து 10 ரூபா. நான் இங்கே வந்து 10 ரியால்னு சொல்லுவாங்க, சரிங்களா. 10 ரியாலு. இது வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 2700 ரூபா கிட்ட போகணும்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அந்த வீடியோ போடும்போது எவ்வளோ இப்போ 2550 2000 அந்த மாதிரி ஒருமே கரெக்டாக நான் பார்த்து சொல்கிறேன். நான் போயிட்டு மொபைலில் கரெக்டாக செல்லில் போய் பார்த்து இன்றைக்கி ரேட்டு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போடுறேன்னு நான் கரெக்டாக சொல்கிறேன், சரிங்களா. இது வந்து எங்கள் மேடம் எங்கள் ஓனர் தான் கொடுத்தாங்க, சரிங்களா. இது இந்த 10 ரூபா, இந்த 2 பீஸ், இது எல்லாமே எங்கள் ஓனர் வீட்டில் கொடுத்தது. இது இல்லாமல் இந்த காசுலாம் வந்து இது எல்லாமே வந்து எங்கள் ஓனருடைய பொண்ணுங்க, அதாவது கல்யாணம் பண்ணி போயிருக்காங்களா அவங்க, அப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டில் எல்லாருமே சேர்த்து கொடுத்தது இந்த காசு, சரிங்களா. இது ஒருத்தவங்க வந்து 1 ரியால் கொடுத்தாங்க, இது இன்னொருத்தவங்க 1 ரியால் கொடுத்தாங்க, இது ஒருத்தவங்க 1 ரியால் கொடுத்தாங்க. என்னன்னா எல்லாருமே இந்த மாதிரி ரியாலாக வந்து சில்லற மாதிரி வச்சுன்னு இருப்பாங்க, சரிங்களா. நம்ம அங்கே கிச்சனில் அங்கே பார்ட்டி மாதிரி பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து எல்லாம் கும்பலாக வந்து உட்காந்து அங்கே தான் இது பண்ணுவாங்களே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம போய் நம்ம வந்து வேலை செஞ்சப்போ கூப்பிட்டு யாருக்கு எவ்வளோ விருப்பமோ அப்படியே எடுத்து கையில் கொடுப்பாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, வேலை செய்கிறவங்களுக்கு, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு, அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு எல்லாருக்குமே மாற்றி மாற்றி கொடுத்துக்குவாங்க, சரிங்களா. இதுவே ஒரு 3 ரியால் சேர்ந்துச்சா. அப்புறம் வந்து இது வந்து 100 பைசா. இதெல்லாமே வந்து நான் கண்டிப்பாக காசு இல்லை எவ்வளோ சொல்கிறேன்ல அப்போ சொல்கிறேன், இது நம்ம ஊருக்கு எவ்வளோ ரேட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு 2 ரியாலுக்கு இது ஒருத்தவங்க 1 ரியால் கொடுத்தாங்க, இன்னொருத்தவங்க 1 ரியால் கொடுத்தாங்க. மொத்தமாக 1 2 3 4 5, இது ஒரு 5 ரியால், சரிங்களா. இது ஒரு 5 ரியால், இது ஒரு 15 ரியால் எனக்கு காசு சேர்ந்துச்சுங்க, சரிங்களா. 15 ரியால் காசு. இந்த ட்ரெஸ்ஸு இதுதான் வந்து ரம்ஜானுக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட்டு. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு இந்த காசை பற்றி நான் சொல்கிறேன், ஊந்துச்சுங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.